ஆனால் தாயான பார்வதி சொல்லுகிறேன். இந்த விஸ்வகர்மா ஓடோடி சென்று அழகான காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டைச்சுவை ஒன்று செய்து திருக்காணி ஊட்டு வைத்து பார்வதி அம்மன் கையிலே கொடுத்தார். அதானே ஐயா விஸ்வகர்மாவே, சிவன் கூடு தயாராயிருச்சு ஐயா. ஆமாமா, அழகான சிவன் கூடு. ஆமா, பரவாயில்ல, அழகான சிவன் கூடு ஒன்று செய்திருந்தீங்க. ஆனா சின்ன சீனி போட்டு போட்டிருக்கிறாரு. ஆமா, சின்ன துவாரம் தான். சரி, இதுல யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா? யானை அளவுமா இல்ல. இல்ல குதிரையை பிடிச்சு அடைக்க முடியுமா? அதே அடைக்க முடியாது. இல்ல கட்டெரும்பு தான் பிடிச்சு அடைக்க முடியுமா? கட்டெரும்பும் போகாது. இவன் கட்டெரும்பு கொஞ்சம் உருவம் பெருசாயிடுச்சு. ஆமா, அதனால சித்தெரும்பை தான் பிடிச்சு அடைக்க முடியும். ஆமா, சித்தெரும்பை பிடிச்சு அடைக்க முடியும். சித்தெரும்பு, ஓ சிறிய எறும்பு, சித்தெரும்பு. ஆமா, சித்தெரும்பை உள்ளே பிடித்தடைந்தாளாமே பார்வதி. அப்படி அழகினை சீறி போட்டு விட்டு சரிதான் முந்தானை சேவை முடிந்தால் எங்களுக்குள்ளாக சொல்லிக் கொண்டாள். ஆமா சுவாமி, என்ன உலகத்துல எல்லா மக்களுக்கும் படியிழக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி படியிழப்பது உண்மையானால் இன்றி என்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் இரண்டுக்கும் ஒரு படியிழந்து இருக்க வேண்டும். படியிழந்திருக்கிறாரா இல்லையான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஆமா, ரெண்டுல ஒன்று தெரியும் என்று எங்களுக்குள்ளாகவே சொல்லி வைத்துக் கொண்டாள் அம்மை பார்வதி. சரிதான் பகவான் வழக்கம் போல் வழியிழந்து விட்டு கைலாசத்தை வருகின்றார்கள். ஆக தினமும் பகவான் வழியிழந்து விட்டு வந்தவுடனே அம்மா சுவாமி வாரங்கள் என்று சொல்லி அம்மா எழுந்திருந்து சரிதான் அவருக்கு பாதப்பணி செய்வது வழக்கம். ஆமா, பாதப்பணி செய்வது பரமனுடைய தேவி பார்வதிக்கு வழக்கம். ஏன்னு சொன்னா அப்படி அழகிலே பரமனை வந்தபோது சரி அப்படி அம்மா தண்ணீர் செம்புல தண்ணீர் எடுத்து வந்து அப்படி தாம்பலம் வைத்து அதில் சுவாமி பாதத்தை வைத்து நீர் ஊற்றி அப்படியே சந்தனம் பாதத்தை கழுகி சந்தனம் குங்குமம் வைத்து அப்படி மலர்களை தூவி வணங்கி நிற்பார்கள். ஆமா, கணவனை வணங்கி நிற்பாள். ஆனா பார்த்தா பார்வதி நாம தான் படியிழக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போக சொன்னதுக்கே நீ கூட்டு போகிறீங்க. அதானே இவருக்கு இன்னைக்கு என்ன பாதப்பணி? அவன் இவருக்கு என்ன பாதப்பணி செய்வதை ஒன்றும் செய்யக்கூடாது. இல்ல இவ்வளவு நாள் பாதப்பணி செய்துதான் நாம என்னத்தை கண்டோம். ஒரு பிரோஜனம் கிடையாது. இவருக்கு தொழிலோசி போட்டேனதுக்கு பாதப்பணி போட்டேனதுக்கு என்று வார்த்தாளமை பார்வதி பகவான் படியிழந்தவர்கள் திசை நோக்கி என்றைக்குமே கால் நீட்டி அமர மாட்டாங்க. அன்றைக்கு கால் நீட்டி அமர்ந்திருந்தாள். ஆக பகவான் பார்த்தார். அதானே அடிப்பெண்ணே பார்வதி. ஆக கிழக்கு முகம் வந்தா அம்மா மேற்கு முகம் விரும்பிக்கிறார். ஆமா, மேற்கு வந்தா கிழக்கு விரும்புறார். அம்மா முகம் ஒரு வித்தியாசமா போகுது இன்னைக்கு. அப்பதான் நினைத்தா பார்வதி, என்ன நான் தினமும் அடியிழந்து விட்டு வந்தவுடனே சுவாமி வாருங்கள் என்று இடந்திருந்து மரியாதை செய்வாயே. அதானே ஆனால் என்று கண்டும் காணாதோல் வைத்திருக்கிறாய் அம்மா. ஆக ஏ பார்வதி, என்னங்க அம்மா வாடி வெண்ணே பார்வதி
உடனே சுவாமி வாங்கன்னு சொல்லி எழுந்து மரியாதை செய்வார். ஆமா, நான் இன்றைக்கு என்னை கண்டும் காணாதது போல முகத்தை அங்கும் இங்குமாக திருப்பிக் கொண்டு இருக்கிறாய். அம்மா, ஏம்மா, என்ன விஷயம், என்ன நடந்தது? எல்லாம் உங்க மேல சந்தேகம். சந்தேகம் பார்த்தாள் பார்வதி. சுவாமி, நீங்க தினம் வழியாக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வழியாக்க போறேன்னு சொன்னீங்களே. ஆமா, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். என்ன கேள்வி? முதல்ல கேள்வியை பார்ப்போம். ஆமா, எனக்கு இன்னைக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? படியிழக்க போற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போகல. ஆமா, ஆனா இங்க எல்லா ஜீவன்களுக்கும் படியிழந்தது உண்மையா? இது என்ன புதுசா ஒரு கேள்வி? உலகிலே இந்த பரமன் நான் படியிழக்க சென்று விட்டால் எந்த ஒரு ஜீவராசியும் பட்டினியா இருப்பதில்லை. சரி, எல்லா ஜீவராசிகளுக்கும் படியிழப்பதுதான் எனது வழக்கம். ஓஹோ, ஆமா, அப்ப எல்லா ஜீவன்களுக்கும் நீங்க பட்டினி இல்லாம படிக்கலாம இருக்கீங்க. ஆமா, ஈ முதல் எறும்பு வரைக்கும், எறும்புகளை யானை முதல் 84 ஜீவராசிகளுக்கு நான் பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்துள்ளேன். பார்வதி, நீங்க நல்லா படிக்கலாந்தீங்கன்னு நல்லா தெரியுது. நீங்க இதனால என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கலாம். ஆமா, ஆனா இன்னைக்கு நீங்க வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. என்ன, எங்க மாட்டாங்க? சுவாமி, எல்லா ஜீவனுக்கும் படிக்கணும்னு சொல்றீங்களே. சரி, ஆனா என்கிட்ட 2 ஜீவன் பட்டினியாக பசி பட்டினியுமா இருக்கு. அப்படி உங்ககிட்ட 2 ஜீவன் பட்டினியா இருக்கு, அதை காமி பாப்பேன். பாருங்க, என்ன, நான் இன்றைக்கு அந்த ஜீவனை காண்பிக்கணும்னு சொன்னா நாம 2 பேரும் தன்னந்தனியாக இருக்க வேண்டிய அந்த கைலாசத்தை வச்சு காமிக்க முடியாது. தேவாதி தேவர்களுக்கு மத்தியிலே வைத்து இன்றைக்கு உங்க குட்டனை அவுத்து விட்டுருவேன். அம்மா, அவதான் கெட்டியாடி. 4 பேர் மத்தியில வச்சு பெரிய மானத்தை வாங்குதாங்கன்னா ஆமா கெட்டியார பண்ணாடி. ஆமா, ஏன்னு சொன்னா என்ன, அதாவது கணவன் மனைவியாக இருந்தால் புருஷன் ஒரு சின்ன தவறு செய்யறாங்க. ஆமா, எப்படியாவது மனைவியை தாய் எப்படியாவது சொல்லி ஆமா அது இதுன்னு ஆசை வார்த்தைகளை பேசி ஏமாத்திடுவாங்க. சரி, அதனால இன்னைக்கு 4 பேருக்கு மத்தியில வச்சு ஆமா நீங்க இவ்வளவு காலம் என்ன வழி படி இழந்தீங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். ஆமா, உண்மையிலே நீங்க ஜீவங்களுக்கு படி இழந்தீங்களா இல்ல உலகத்துல வீட்டுல உள்ள படிகளை எண்ணிட்டு வந்தீங்களான்னு இன்னைக்கு தெரியும். ஆமா, யார் வீட்டு படி இழந்தீங்கன்னு தெரியும். ஆமா, என்று வார்த்தாள் பார்வதி ஓடோடி சென்றாள். சரிதான், அப்படி தேவர்களுக்கு மத்தியிலே இருந்து தலைவாழையை சிங்க வாழையை விரித்தாள். இன்னைக்கு எங்களுக்குள் சொல்லியிருந்தாலே என்ன, எங்களுக்குள்ள சொல்லியிருக்கிறது படி அளந்துப்பாரா? அதானே, சிவகோட்டை எடுத்தாள். அதான் இந்த சீனி போட்டை திறந்தாள். சிற்றமை இலையிலே ஊற விடுகிறாள். ஆமா, அங்கே பாருங்க, என்ன, அதுதான் ஈஸ்வரனுடைய அதிசயமே அதிசயம். ஆமா, ஆண்டவனாகிய பகவான் உலகுக்கெல்லாம் வழியிழந்தார்னா அதானே அதன் கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் கரு பைக்குள் இருக்க வேண்டிய சிசுக்களுக்கும் வழியிழந்த. அதான் பாருங்க, இந்த பகவான் வழியிழந்த வாகனை. சரி, இந்த சித்தரம்புகளுக்கும் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு திரையரிசியை வழியிழந்திருக்கிறார். ஆமா, பார்த்தா பார்வதி ஆமா வழியிழந்த வாயிலே திரையரிசியை கவ்வி கொண்டு அந்த சித்தரம்பு இலையிலே எப்படி வருகின்றது பாருங்கள். எப்படியமா வருகின்றது? சுத்தி சுத்தி வருவதையா 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 சூழவட்டம் போடுவதையா போடுவதையா சுத்தி சுத்தி வருவதையா 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 சூழவட்டம் போடுவதையா போடுவதையா சித்தரம்பு வாயிலே நெறியரிசி கம்பி கொண்டு அப்படியே சுற்றி சுற்றி வருவதை கண்ட பார்வதிக்கு அப்படியே கைகாலம் நடுக்காக சுற்றி சுற்றி வருகின்றது. சூட வட்டம் ஓடுகிறது. அம்மா, அடி பெண்ணே பார்வதி, சுவாமி ஆத்தாங்கரை ஓடி அருணாச்சலம் கோயில சாமி ஆடுறவனே. அம்மா, இங்க வந்து சாமி ஆடுறீ என்னம்மா? பயமா? ஆமா, ஏன் பார்வதி மேடம் இல்லாமே சாமி ஆடுறியே, என்ன விஷயம்? இவ்வளவு நேரம் இல்லாம இப்ப பதட்டம் வந்துச்சு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை
சோதனை பண்ணிட்டேன். சரி அப்பா அதனால சாபமும் பண்றாங்க. ஏ பார்வதி, என்ன இந்த ஈசனோடு இவ்வளவு காலமே வாசம் செய்கின்ற போதிலும் இந்த பரமன் யாரென்று அறியாமல் என்னை நீ சோதனை செய்து விட்டாயடி. அதானே உலகுக்கே மாதமாக விளங்கக்கூடிய நீ பார்வதியாகிய தாய் நீயே தந்தையை சோதிக்கும் போது அப்பா உலகத்தில் பெண்கள் கணவனை மதிப்பார்களா? அதானே அதனால் நீ என்னை அறியாமல் சோதனை செய்ததினால் சரி நான் யாரும் தெரியவில்லை பார்வதி எனக்கு. அதானே அதற்குள் இருந்தாலும் இந்த அருணறியாத மாயம் உண்டா? செப்புக்குள் இருந்தாலும் இந்த சிவனறியா மாயம் உண்டா? நீ செப்புக்குள்ள வச்சிருந்தாங்க, நீ எதுக்குள்ள வச்சிருந்தாங்க? நான் அறியா காரணத்தை இந்த நாட்டில் உள்ளவர்கள் அறிவார்களா? என்னை அறியாமலே சோதனை செய்த காரணத்தினால்